tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, அந்த கோழி பண்ணையில எத்தனை முட்டை உருவாச்சுங்கிறது தான். எனக்கு அதுக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். 521 பதில் சரியா அண்ணா? நீ சொன்னது சரிதான் லியோ, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அத்தனை முட்டையும் ஆம்லெட் போட்டா எப்படி ஹே, இருக்கும்? என்ன ஆம்லெட்ட பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, பெரிய ஆம்லெட் பத்தி. அதே மாதிரி 521 முட்டையை வச்சு ஆம்லெட் போட்டா அது போடுறதுக்கு பிளேட்டுக்கு எங்க போறது? இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன். இது சந்தோஷமான விஷயமா தெரியல. அப்புறம் நான் கிச்சன் ஆராய்ஞ்சதுல எனக்கு 2 டசன் முட்டை கிடைச்சது. நான் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஆம்லெட் போட்டு தரட்டுமா சொல்லுங்க? நல்லது, நீங்க உங்க ஹோம்வொர்க்க பண்ணுங்க, நான் இத சமைக்கிறேன். உங்களுக்கு நெய்ல பண்ணா பிடிக்குமா இல்ல வெண்ணெயில தடவி செய்யவா? நெய்யும் வெண்ணெயும் ரெண்டும் சேர்த்துருங்க. சரி. அப்புறம் பாலை முன்னாடியே முட்டையில அடிச்சு ஊத்தவா இல்ல கடைசியா மிக்ஸ் பண்ணவா? எப்படி வேணா செய்யுங்க, ஆனா நிறைய பால் ஊத்துங்க, அது போதும். லியோ, நீ பதில் சொல்றதே வேஸ்ட். பெரியவங்க நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க, ஆனா அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தோன்றதை தான் செய்வாங்க. எல்லாரையும் அப்படி நினைக்காத ஆக்னஸ். தன்னோட தவற ஒப்புக்கிட்ட ஒரு அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். நீங்க யாரும் லீஃபியோட அப்பா பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? லீஃபி, இது ரொம்ப அழகான பேரா இருக்கே. அவ உன் கூட ஸ்கூல்ல படிக்கறாளா? இல்லப்பா, லீஃபி ஸ்கூலுக்கு போனதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. அவ ஒரு பெரிய பணக்கார வியாபாரியோட பொண்ணு. அவளுக்கு 2 சகோதரிங்க இருந்தாங்க. அந்த 3 பேர்ல லீஃபி ரொம்ப சாதுரியமானவ, நம்ம ஆக்னஸ் மாதிரி. ஆனா லீஃபி ஆக்னஸை விட ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பா. அவதான் குடும்பத்திலேயே சின்னவ. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பாவோட செல்ல பொண்ணு அவதான். ஒரு நாள் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரரான அவங்க அப்பா அவரோட 3 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு பேசினாரு. உங்க எல்லாருக்காகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், உங்களோட அன்பு. சொல்லுங்க, நீங்க என்ன எவ்வளவு நான் விரும்புறீங்க? முதல்ல சொல்றேன்ப்பா, சுத்தமான தங்கத்தை நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிக்கிறேன். அப்புறம் அப்பா, நான் உங்களை சுத்தமான வெள்ளிய நேசிக்கிற அளவுக்கு நேசிக்கிறேன். இப்ப உன்னோட முறை லீஃபி. நீ தான் என்னோட இளைய பொண்ணு, செல்ல பொண்ணு. நீ என்ன எவ்வளவு விரும்புறேன்னு உன் வாயாலே சொல்லு. எனக்கு அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு சரியா தெரியலப்பா. ஆனா நான் உங்களை உப்ப நேசிக்கிற அளவுக்கு நேசிக்கிறேன். உப்பா, என்ன சொன்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் இப்படி சொல்ல? நான் உங்களுக்கு அத பத்தி விளக்கமா சொல்றேன்ப்பா. நான் உங்களை எல்லாரையும் விட அதிகமா நேசிக்கிறேன். ஆனா உங்களை தங்கத்துக்கு ஒப்பிட்டு நேசிக்க எனக்கு பிடிக்கல. உங்களை உப்பு கூட தான் ஒப்பிட தோணுது. என்ன மறுபடியும் அதையே சொல்றியா? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. நீ கொஞ்சம் கூட நன்றியே இல்லாத பொண்ணு, வெளியே போ. அப்பா, நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கல. நீ போட்டிருக்கிற Dress ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க யாருன்னு சொல்றீங்களா? ஹாய், இதோ நான் இங்க இருக்கேன். பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. சிரிப்புனால பண்ணதா? இது வாங்க உங்க அப்பா நிறைய காசு செலவு பண்ணிருப்பாரு. பாலோ நாட் சவுத். ஆனா நீ அவரை எவ்வளவு நேசிக்கிறேன்னு கேட்டிருப்பாரு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்களுக்கு என்ன பத்தி இவ்வளவு எப்படி தெரியுது? நான் ஒரு மந்திரவாதி, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். மந்திரவாதிங்களுக்கு எல்லார பத்தி எல்லாமே தெரியும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னு பாப்போம். இப்ப பாரு. இப்ப ஃபைனல் டச்சுக்கு இந்த செயினை போட்டுக்கோ.
இப்ப இந்த எலி ட்ரெஸ் நீ போடுறதுனால உன்னோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ மாறுவ. அதோட இந்த செயின் உனக்கு அதிர்ஷ்டமும் தரும் தெரியுமா? அதனால நீ இத போட்டுக்கோ. ஓ, நீங்க எனக்கு பண்ண இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. என்னோட அப்பா கோவத்துல எனக்கு எந்த பணமும் கொடுக்காம விரட்டி அனுப்பிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? இப்போதைக்கு நீ கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இனிமே நீ கஷ்டத்தை போக்கணும்னா நீ உழைச்சு சம்பாதிக்கணும், புரிஞ்சுதா? என்னது, உழைச்சுதான் சம்பாதிக்கணுமா? நீ இப்படியே உன்னோட கஷ்டத்தை நினைக்காம போ. உன் பிரச்சனைக்கு வழியை பாரு. நீ உன் அரண்மனைக்கு போறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அரண்மனையா? அது அங்கல்ல இருக்கு. சரி, மந்திரவாதி சொன்ன மாதிரி செஞ்சு பாப்போம். ஏய் நில்லு, எங்க போற? இங்க உனக்கு என்ன வேலை சொல்லு? யார் நீ? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அரண்மனைக்கு போனா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. வேலை கிடைச்சா பணம் கிடைக்கும். அதான் எந்த மாதிரியான வேலை உன்ன மாதிரி பொண்ணு செய்ய முடியும்னு நினைக்கிற? தங்கறதுக்கு இடமும் சாப்பிட சாப்பாடும் தந்தா எந்த வேலையும் செய்வேன். சரி, உனக்கு இங்க வேலை கிடைக்குமாங்கிறது தெரியாது. இருந்தாலும் சமையல் அறையில போய் பாரு. உன்ன மாதிரி சின்ன பொண்ணுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். இந்த சூப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் போடுவோம். இங்க வேலை ரொம்ப கடுமையா இருக்கு. லீஃபி, என்ன அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டியா? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பொண்ணு பாக்குற சடங்குக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன பொண்ணு பாக்குற சடங்கா? ஆமா, நம்ம மன்னர் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பணக்கார பொண்ணுங்களையும் கூப்பிட்டிருக்காரு. அதுல அவருக்கு யார பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாரு. அவருக்கு பொருத்தமானவங்க யாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அது அவருக்கு தான் தெரியும். நீ மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டியா லீஃபி? நான் மட்டும் தனியா எவ்வளவு வேலை தான் பாக்குறது? இவங்க தான் உங்களை பார்க்க வந்திருக்கிற முதல் பெண் மன்னரே. நான் கேட்க போற கேள்விக்கு சரியாவும் நேர்மையாவும் பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலேயே பொக்கிஷமா நீங்க நினைக்கிறது எது? நான் இந்த உலகத்திலேயே முக்கியமான பொக்கிஷமா நினைக்கிறது உங்களை தான் மன்னரே. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் பதில்ல நேர்மை இல்ல, பணிவும் இல்ல. முதல்ல வெளியே போ. அடுத்துதான் நான் எதிர்பார்க்கிற பொண்ணை கூப்பிடுங்க. அடுத்து பெண் உள்ளே போகலாம். வணக்கம் மன்னா, எங்க அப்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னாரு. அவர்தான் எங்க ஊர்லயே பெரிய பணக்காரர். எங்க முக்கியமான பொக்கிஷன்னு கேட்ட கேள்விக்கு பதில் தங்கம் தான். நான் ஏன் சொல்றேன்னா, அது இல்லாம யாராலையும் வாழ முடியாது. தங்கம் தான் முக்கியமான பொக்கிஷன் சொல்லி நீ என்ன அவமானப்படுத்திட்ட. இங்க இருந்து வெளியே போ. உங்க அப்பா உனக்கு மரியாதையே சொல்லி தரலையா? அதான் மரியாதை இல்லாம பேராசையான ஒரு பதில சொல்லி இருக்க. அடுத்தது யாரு? அவங்கள வர சொல்லுங்க. மன்னரே, சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பொக்கிஷன் நினைக்கிற பொருள் எது? முதல்ல நீங்க உங்களோட கேள்வி கேளுங்க, அப்புறமா உங்களுக்கே புரியும். சரி, பதில் சொல்லு பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத அரிய பொக்கிஷமா கருதப்படுற விஷயம் எது? அது நான் உப்புன்னு நினைக்கிறேன். என்னது? உப்பா? மன்னரே, நான் உங்களை அமைதியா பார்க்க இருங்க. அச்சச்சோ, எங்க போற? மன்னரே, உங்க வாழ்நாளையே மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. ஆனா எங்க போனாரு? ஒளிச்சுக்கணுமே. உன்னை விட மாட்டேன். அவங்க என்ன பார்க்க கூடாது. இங்க ஓடுற நில்லு. உப்பு எதுக்கு பொக்கிஷன் சொன்ன? இப்ப எனக்கு அத பத்தி சொல்ல நேரம் இல்ல அரசி. நான் உடனே போய் நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்க இருக்கீங்க அரசரே? நாம மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நீ இந்த மோதிரத்தை வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ரொம்ப நன்றி. நான் உங்களை இப்ப கண்டுபிடிக்க போறேன் அரசரே. எங்க இருக்கீங்க? எங்க என்னோட காதலி? அவ எங்க போனா? அவளை இந்த ராஜ்யம் முழுக்க நான் தேடிட்டேன். அவ எனக்கு வேணும், அவ எனக்கு வேணும். நீங்க இப்படி சோகமா இருக்கிறது நல்லா இல்ல இளவரசே. முதல்ல நீங்க உள்ள வாங்க. நீங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும். அப்புறம் யார் இந்த நாட்டை ஆள்றது? அதோட உங்க எதிரிகளும் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பொண்ணு இல்லனா வேற பொண்ணு பாத்துக்கலாம். கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, எனக்கு அவதான் வேணும். மன்னருக்கு காதல் ஜுரம் வந்துருச்சு லீஃபி. அந்த மோதிரம் கொடுத்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அது சரியாகாது.
சூப் ரெடி ஆயிடுச்சுல, அத குடு. இத குடிச்சாலாவது அவர் தெம்பா இருக்காரான்னு பாப்போம். நான் குடுத்துட்டு வரேன். மோதிரமா? நான் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்த மோதிரம் இந்த சூப்ல எப்படி வந்தது? இந்த சூப்பை யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்கள உடனே பார்க்கணும். நான் தான் இந்த சூப்பை தயார் பண்ணேன் மன்னா. அரண்மனை சமையல்காரர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சூப்ல இருந்து நான் இந்த மோதிரத்தை எடுத்தேன். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ உன்னோட பழைய உருவத்துக்கு மாறு. ஓ, இத்தனை நாள் நீ எங்க போயிட்ட? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இந்த ராஜ்யம் முழுக்க தேடின. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பதில் சொல்லு. ஓ, அது வந்து என்ன மன்னிச்சிடுங்க அரசரே. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நானும் உங்களை விரும்புறேன். ஆனா நான் என் அப்பாவால வீட்டை விட்டு விரட்டப்பட்ட ஒரு பொண்ணு. உங்களுக்கு வரதட்சணை கொடுக்க என்னால முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னோட அப்பாவை நான் பாத்துக்கிறேன். அவரோட முட்டாள்தனத்தை நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட தப்ப உணர்ந்து அவர் உன்னை ஏத்துப்பாரு. அப்புறம் உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. அனக்கசு அனக்கவா. சீக்கிரம் விருந்து ஆரம்பமாகட்டும். இதுல மிளகு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாரும் குறை சொல்ல போறாங்க பாரு. இப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்ல. இதுல உப்பே இல்ல. ஆமா, இதுலயும் உப்பே இல்ல. என்னோட சாப்பாடுலயும் உப்பு இல்ல. உப்பில்லாத சாப்பாட்டை நாங்க எப்படி சாப்பிடுறது? உங்களுக்கு என்னாச்சு நண்பரே? சாப்பாட்டுல உப்பு இல்லங்கிறதுக்காக இப்படி குலுங்கி குலுங்கி அழறீங்க. இப்பவே உப்பு போட சொல்றேன். அழறத நிறுத்துங்க. நான் அழுறது அதுக்காக இல்ல. உப்பில்லா பண்ண குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்படி மறந்தேன்? ஏன் என் செல்ல பொண்ணு என்னை உப்பு அளவுக்கு நேசிக்கிறான்னு சொன்னப்ப அவ மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு துரத்திட்டேன். ஆனா உப்பு எவ்வளவு உன்னதமானது இப்பதான் எனக்கு புரியுது. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்பா, நான் இங்கதான் இருக்கேன். என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா. எப்படி இருக்கு நான் போட்ட ஆம்லெட்? இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு ஆம்லெட்டை சாப்பிட்டிருக்கவே முடியாது. என்ன பசங்களா சொல்லுங்க. இது ஆம்லெட் மாதிரி இல்ல, பேன் கேக் மாதிரி இருக்கு. ஆமா, இது சாப்பிடுறதுக்கு இனிப்பா இருக்கு. என்ன இனிப்பா இருக்கா? குடு, நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஆமா, இது இப்படி இனிக்க கூடாதே. அச்சச்சோ, இந்த ஆம்லெட்ல சால்ட் போடுறதுக்கு பதிலா சுகரை போட்டுட்டேன். கவலையை விடுங்கப்பா. நீங்க நல்ல சமையல்காரரா வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த உலகத்திலேயே சிறந்த அப்பா நீங்க தான்.